தி பாடி ஆஃப் தி டிசீஸ்ட். அவ்வளவுதான் இதனுடைய பர்பஸ் ஆஃப் தி இன்குவெஸ்ட். ஸோ இதோட நம்ம இன்வெஸ்டிகேஷனுடைய ஆல் ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா கேஸ் டைரின்னு ஒன்று இருக்கு. அந்த கேஸ் டைரியை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சிஆர்பிசி சொல்லுது. அந்த சிஆர்பிசியில சொன்ன பிரகாரம் இந்த கேஸ் டைரியை மெயின்டைன் பண்ணோம். அதுதான் அடுத்த டாபிக். செக்ஷன் 172 டைரி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன். ஸோ புலன் விசாரணை செய்யும் பொழுது புலன் விசாரணை குறிப்புகளை மேற்கொள்வதற்காக ஒரு நாட்குறிப்பு வந்து புலன் விசாரணை அதிகாரி பராமரிக்க வேண்டும். அப்படி பராமரிக்கக்கூடிய அந்த நாட்குறிப்பு தான் வழக்கு குறிப்பு அல்லது வழக்கு கோப்பு அல்லது கேஸ் டைரி சிடி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டைரி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் செக்ஷன் 172 சிஆர்பிசி. எவ்ரி போலீஸ் ஆஃபீஸர் மேக்கிங் அன் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் திஸ் சாப்டர் shall day by day enter his proceedings in the investigation in a diary setting forth the time at which the information reached him, the time at which he had begun and closed his investigation, the place or places visited by him, and a statement of the circumstances ascertained through this investigation. So இதை எல்லாமே கேஸ் டைரியில இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை போலீஸை வந்து கவனத்தில் கொள்ளணும். எவ்ரி போலீஸ் ஆஃபீஸர் மேக்கிங் an investigation under this chapter shall day by day enter his proceedings. தினம் தினம் எழுதணும். அது ஒட்டுக்கா வச்சு கடைசி என்ன செஞ்சோங்கிறத எழுதணும். என்னென்ன எழுதணும்னா டைம் அட் விச் இன்ஃபர்மேஷன் ரீச்ட், அவருக்கு எந்த சமயத்துல தகவல் கிடைத்தது, the time at which he began, எப்ப அவர் புலன் விசாரணையை தொடங்கினாரு, and closed his investigation, எப்ப அந்த புலன் விசாரணையை முடிச்சாரு, the place or places visited by him, அந்த புலன் விசாரணைக்காக அவர் எங்கெங்கெல்லாம் போனாரு, எந்தெந்த இடங்களில வந்து விசிட் பண்ணாரு, அதையெல்லாம் நோட் பண்ணும். எந்த டைமுக்கு போனாரு, எந்த பிளேஸுக்கு போனாரு, யாரை மீட் பண்ணாரு, அங்க என்ன ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணாரு அப்படிங்கிறத இந்த டைரியில நோட் பண்ணணும். இதுதான் ஒரு மேண்டேட்டரி ப்ரொவிஷன். இந்த இதுக்கு ஒரு சப்சிக்வெண்டா ஒன்னு இதுல இன்சர்ட் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 172(1) கேபிட்டல் ஏ. அது என்னன்னா the statement of witnesses recorded during the course of investigation under section 161 shall be inserted in the case diary. ஸோ அதையும் நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அதுல சேர்த்து வைக்கணும். நான் இவருடைய வாக்குமூலம் பதிவு செய்தேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது, அவருடைய வாக்குமூலத்தையும் அந்த கேஸ் டைரியோட சேர்த்து வைக்கணும். The diary referred to in subsection 1 shall be அதை வந்து ஒரு வால்யூமா பவுண்ட் பண்ணும். ஒவ்வொரு பக்கமும் நம்பர் போடணும், ஒவ்வொரு கேஸ் டைரிக்கும் நம்பர் போடணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து கேஸ் டைரி வந்து எஃப்ஐஆர் போடுறோம் இல்லையா, எஃப்ஐஆர் போட்ட உடனே கிரைம் நம்பர் கொடுத்த உடனே கேஸ் டைரிக்கு கிரைம் நம்பர் கொடுத்துருவோம். இந்த கேஸ் டைரி தான் இந்த ட்ரையல் முடிஞ்ச பிறகு ட்ரையலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்பலேட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, அதனுடைய கன்விக்ஷன், எக்ஸிகியூஷன், பரோல் எல்லாமே இந்த கேஸ் டைரியில தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால இதை வந்து ரொம்ப கவனமாக வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க வேற எங்கேயுமே ட்ராக் பண்ண முடியாது. ஒரு நீங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸா இருந்தா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அது வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுங்கிறதுக்கு இருக்காது. அதே போல செஷன்ஸ் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் செஷன்ஸ் கோர்ட்ல மட்டும் தான் இருக்கும், அதை தவிர வேற எதுவுமே இருக்காது. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் மேபி இருக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் அப்பலேட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு வழக்கினுடைய லைஃப் சைக்கிள் ஃப்ரம் தி பர்த் டு டெத், ஃப்ரம் தி ஸ்டேஷன் ஆஃப் எஃப்ஐஆர்ல இருந்து எக்ஸிகியூஷன் ஆஃப் சென்டென்ஸ் வரைக்கும் எல்லாமே சிடியில தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால சிடியை மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இது வால்யூமா இருக்கணும், பேஜினேட் பண்ணும், ஒவ்வொன்றையும் பேஜினேட் பண்ணி அழகா வைக்கணும். சரி, இப்படி இந்த சிடி ஃபைல் மெயின்டைன் பண்றோம்னு சொல்றேன் பாருங்க. அந்த சிடி ஃபைலை கோர்ட்டு அழைத்து பார்க்கலாம், நீங்க வந்து கரெக்டா பண்றாங்களா என்னன்னு பார்க்கலாம். எதுக்காகனா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, 156(3)ல மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கு பவர் உண்டு, தே கேன் மானிட்டர் தி இன்வெஸ்டிகேஷன். அப்படி மானிட்டர் பண்ணும் பொழுது அவங்க பார்க்கலாம் என்ன அவங்க ப்ராப்பரா மானிட்டர் இது இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்களா அப்படின்னு அவங்க என்கொயரிக்கு வந்து கிரிமினல் கோர்ட் வந்து கால் ஃபார் பண்ணலாம். அதுதான் 172 சப்செக்ஷன் 2 சொல்லுது. எனி கிரிமினல் கோர்ட் மே சென்ட் ஃபார் த போலீஸ் டைரிஸ் ஆஃப் அ கேஸ் அண்டர் என்கொயரி ஆர் ட்ரையல் இன் சச் கோர்ட் அண்ட் மே யூஸ் சச் டைரிஸ் நாட் ஆஸ் எவிடன்ஸ் இன் த கேஸ் பட் டு எய்ட் இட் இன் சச் என்கொயரி ஆர் ட்ரையல். ஸோ ஒரு ட்ரையல்லையோ என்ன பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட்ஸோ கோர்ட்டோ இந்த சிடியை சென்ட் ஃபார் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்த்து இப்போ பெயிலில் கூட ஒரு விஷயம்
சில விஷயங்கள் வந்து பெயில் கோர்ட்ல சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொன்னோம்னா இட் இஸ் ரிவீலிங் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் டு தி அக்யூஸ்ட். ஏன்னா அக்யூஸ்ட் தானே பெயில் போட்டுப்பாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம சில இன்வெஸ்டிகேஷனுடைய ப்ரோக்ரஸ் எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணலாம்னா இந்த சிடி ஃபைல கால் ஃபார் பண்ணி அந்த சிடி ஃபைல இருக்கக்கூடிய விவரங்களை பார்த்துட்டு அவருக்கு பெயில் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவுக்கு வரலாம். அந்த மாதிரி அந்த பர்பஸுக்காக இந்த சிடி ஃபைல் கேன் பி சென்ட் ஃபார் அப்படிங்கிறதா 172 சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் பர்பஸா அப்படின்னா இன்னும் ட்ரையல்லே இருக்கு. அதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏற்கனவே பழைய செஷன் நம்ம எடுக்கும் பொழுது ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த கேஸ் டைரியை வந்து நாட் ஆஸ் எவிடன்ஸ்னு சொல்றாங்களே, அப்புறம் எதுக்காக தான் யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. அது குறித்து நான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல போறேன். அவங்க இருக்காங்களான்னு தெரியல அந்த கேள்வி கேட்டவங்க. எனிஹவ் தி ரெக்கார்டிங் வில் பி தேர். ஸோ இப்போ கேட்கலினா கூட அந்த ரெக்கார்டிங் வாங்கி அவங்க கேட்டுக்கலாம். ஸோ அதுதான் இப்போ இதுல சொல்லிட்டோம். ரெண்டாவது, இதுக்கு ஒரு பார் இருக்கு. இப்போ அக்யூஸ்ட் வாங்கி பார்க்க முடியுமா, இந்த கேஸ் டைரி வாங்கி பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஏன்னா 172(3) பார் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, neither the accused nor his agents shall be entitled to call for such diaries, nor shall he or they be entitled to see them merely because they are referred to by the court. இப்போ கோர்ட் வாங்கி பார்க்குது பாருங்க, சென்ட் ஃபார் பண்ணி கோர்ட் வாங்கி பார்க்குது இல்லையா. இப்போ கோர்ட் வாங்கி பார்க்கறதுனால நாங்களும் பார்க்குறோம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதை வாங்கி பார்க்கக்கூடிய பவர் அவங்களுக்கு கிடையாது. எதனால, கோர்ட் வாங்கி பார்த்துருச்சு ரெஃபர் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுக்காகவே எங்களுக்கு காமிக்காம நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ அதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. If they are used by the police officer who made them to refresh his memory, or if the court uses them for the purpose of contradicting such a police officer, the provisions of section 161 or section 145, as the case may be, the Indian Evidence Act 1872 152(3) சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பர்பஸ் ஆஃப் சென்டிங் ஃபார் தி போலீஸ் டைரி. இந்த போலீஸ் டைரியோ கேஸ் டைரியோ நம்ம வந்து சென்ட் ஃபார் பண்ணும் பொழுது நீதிமன்றம் என்ன பண்ணலாம்னா ரெண்டு பண்ணலாம். ஒன்னு கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கு பண்ணலாம். இந்த கேஸ் டைரியை வச்சு ஐஓவை கான்ட்ரடிக்ட் பண்ணலாம். எது கோர்ட்டே பண்ணலாம், அதுக்காக யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு, போலீஸ் ஆபீசர் வந்து சிடியை பார்த்து அவருடைய மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ணாருன்னு வச்சுங்களேன், அப்ப 157 கீழே வந்து இவங்க கேட்கலாம், டிஃபென்ஸ் கேட்கலாம், நீங்க அட்வர்ஸ் பார்ட்டி நாங்க எங்க கிட்ட கொடுங்க நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு கேட்கலாம். அந்த ஒரே ஒரு சூழ்நிலையில மட்டும் அட்வர்ஸ் பார்ட்டியான டிஃபென்ஸுக்கு வாய்ப்பு உண்டு, மற்ற சமயங்கள்ல கிடையாது. அதை நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இப்ப இந்த டைரியில ரெண்டு உண்டு. கேஸ் டைரியில ரெண்டு விதமா மெயின்டைன் பண்ணோம். ஒன்னு பார்ட் 1, இன்னொன்னு பார்ட் 2. பார்ட் 1 பார்ட் 2ல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறதா அடுத்தது. Pending orders to the effect that the diary contemplated under section 172 CRPC can be of two parts. ரெண்டு பார்ட்ஸ் இருக்கணும். ஒன்னு, the first one relating to the steps taken during the course of investigation by the police officer with particular reference to tune at which the police received the information and further steps taken during the investigation like visiting the places etc. So first part என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, 172ல subsection 1ல பார்த்தோம் பாருங்க. எந்த டைமுக்கு இவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, எப்ப இவர் எங்க போனாரு, யாரை விசாரிச்சாரு, எந்தெந்த இடத்துக்கு போனாருங்கிறதெல்லாம் அந்த பார்ட் 1ல நோட் பண்ணோம். செகண்ட் பார்ட் contains statement of circumstances ascertained during the investigation which obviously relate to the statement recorded by the officer in terms of section 161 CRPC and other relevant materials gathered during the investigation. So second partல நம்ம 1A ல பார்த்தோம் பாருங்க, statement of the witnesses to be inserted சொன்னது பாருங்க. அது மாதிரி இந்த செகண்ட் பார்ட் state the witnesses எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணோம். The second part contains statement of the circumstances ascertained during the investigation which obviously relate to the statements recorded by the officer in terms of section 161 CRPC and other relevant materials gathered during the investigation. The copies of the second part, which mainly contains the statement of the witnesses as a matter of course, are supplied to the accused person. So in the second partல இருக்கிறது தான் பின்னாடி நம்ம 207 கீழ யாருக்கு கொடுக்கிறோம், அக்யூஸ்டுக்கு கொடுக்கிறோம். அந்த பார்ட் 1ல இருக்கு பாருங்க, பார்ட் 1ல இருக்கிறது accused is not entitled to any of the entries found in the part 1 unless in the circumstances which we are going to deal with later. அந்த சூழ்நிலைகள்ல மட்டும்தான் accused வந்து அதை பார்க்க முடியும். அதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் டைரியை எப்படி மெயின்டைன் பண்றது, இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 89 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, PSO 589.
அதுல வந்து இந்த கேஸ் டைரியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 589 provides that the record of an investigation shall be made in the case diary form number 82. அது form number 82 கொடுத்திருக்காங்க. அதுல வந்து கேஸ் டைரி மெயின்டைன் பண்ணும், which is the diary prescribed in section 172 of the criminal procedure code. It will bear the number of the first information report. So FIR ல என்ன நம்பர் போடுறோமோ same number will be there in the case diary also. Order number 590, PSO 590. The record of investigation in a case diary should contain only daily details of the time at which the information reached the investigation officer, the time at which he began and closed his investigation, the places or places visited by him, and the statement of circumstances ascertained through his investigation, and that the police will truly record the statement of persons examined by them in the court of the investigation. So இதுதான் இந்த 590ல வந்து 172(1) ல சொன்ன பாருங்க, அவர் எங்கெங்க போறாரு, யார விசாரிக்கிறாரு, எந்தெந்த டைம்ல விசாரிச்சாரு, எல்லாமே அந்த பார்ட் 1ல ரெஃப்ளெக்ட் ஆகும். Further adds that case diary should be prepared in 2 distinct parts. ஒன்னு இன்வெஸ்டிகேஷன் பார்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெண்டாவது பார்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ். ஸோ இன்வெஸ்டிகேஷன் பார்ட்ங்கிறத நம்ம பார்ட் 1ன்னு சொல்றோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ்ங்கிறத பார்ட் 2ன்னு சொல்றோம். அடுத்தது இந்த கேஸ் டைரியை பத்தி ஒரு 172 CRPC வந்து நம்ம ஹைகோர்ட் ஒரு கேஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த 172 செக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு கேஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஐ வில் கோ ஆஸ் பர் தி வேர்ட்ஸ் ஆஃப் தி லார்ட்ஷிப். தேர் ஆர் 3 classes அண்டர் செக்ஷன் 172 CRPC. மொத்தம் 3 கிளாஸ் இருக்கு, which explain the need and use of the case diary. இதை வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. The first class state that each police officer has to enter the day-to-day entry of the status of the investigation. First class வந்து day-to-day entry இருக்கணும். Along with the details of the investigation, he needs to mention the time and places he visited. அது. Second class states that the criminal court have the power to call for these diaries, the cases of which are under trial. So trial இருக்கும்போது criminal court can send for these case diaries அப்படிங்கறத second class சொல்லுது. However, the provision clarifies that the diary is only used to aid an inquiry and does not act as evidence. அத சாட்சியமாக படிக்க முடியாது, அதுக்கு பதிலா ஒரு என்கொயரி உபயோகிக்கலாம். Third class, being a negative class, states that neither the accused person nor any of his representative can seek the details mentioned in the diary. Even if the diary is referred to in the court, they don't have the right to see it. கோர்ட்டே அதை வாங்கி பார்த்தா கூட அக்யூஸ்டுக்கு ரைட் கிடையாது. The only time the accused person can see the diary is if the court uses the details in the diary to contradict the submission made by the police officer in the court. Police officer வந்து பாக்ஸ்ல ஏறி சாட்சி சொல்றாரு. அப்படி சாட்சி சொல்லும் பொழுது court can contradict him with the case diary. நீங்க உங்க கேஸ் டைரியில இப்படி குறிப்பிட்டு இருக்கீங்க, இப்ப சாட்சியத்துல வந்து இப்படி நீங்க மாத்தி சொல்றீங்க அப்படின்னு court can contradict him. அந்த மாதிரி contradict பண்ணும் பொழுது accused can see. First thing ஒன்னு. ரெண்டாவது, this exception is provided by the provisions mentioned under the Indian Evidence Act 1872. The case diary is a mean to assist the court in the inquiry or trial of a case, but cannot be used as a hard court evidence. This means that any date, fact or statement contained therein is not considered evidence. So case diary ல இருக்கக்கூடிய டேட்டையோ டைமையோ இந்த மாதிரி இந்த கேஸ் டைரியை வந்து நம்ம சொன்னோம், இது வந்து தரவா மெயின்டைன் பண்ணும், ஸ்க்ரப்லெஸ்ஸா மேல மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னோம். அந்த மாதிரியான டைரக்டிவ்ஸ் எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகவந்த் சிங் வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் 1985 2 SCC 537 அப்படிங்கிற வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்றாங்க, the other inference which disturbs us is that the entries in the police case diary. இந்த அந்த வழக்குல அந்த கேஸ் டைரி தான் அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா the case diary does not appear to have been entered with the scrupulous completeness and efficiency which the law requires of such a document. So இத வந்து எவ்வளவு கம்ப்ளீட்டா இதை ப்ரிப்பேர் பண்ணுமோ, எவ்வளவு எஃபிஷியண்டா இதை ப்ரிப்பேர் பண்ணுமோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணல. The haphazard maintenance of a document of that status not only does no credit to those responsible for maintaining it, but defeats the very purpose for which it is required to be maintained. So இது வந்து யார் அதை மெயின்டைன் பண்றாங்களோ அவங்களுடைய கிரெடிட் வர்த்தியை பாதிக்கிறது மட்டும் அல்லாம எந்த பர்பஸ் பண்றோம் அதுவே டிஃபீட் ஆயிடுது. We think it to be the utmost importance that the entries in a police case diary
should be made with promptness, in sufficient detail, mentioning all significant facts in careful chronological order and with complete objectivity அப்படின்னு இந்த பகவந்த் சிங் வெர்சஸ் கமிஷன் ஆஃப் போலீஸ்ல சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்றாங்க. ஸோ ஒரு கேஸ் டைரி எப்படி இருக்கணும்னா ப்ராம்ப்டா அதை ரெக்கார்ட் பண்ணும், சஃபிஷியன்ட் டீடைல்ஸ் இருக்கணும், சிக்னிபிகன்ட் ஃபேக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல சொல்லணும், கம்ப்ளீட்டா இருக்கணும். இட் மஸ்ட் பி அ கம்ப்ளீட் கேஸ் டைரியா இருக்கணும். அதை வந்து ஹெபசார்ட் மேனர்ல பண்ணக்கூடாது. அப்படி எல்லாம் பண்ணா என்ன நடக்கும்னா நாளைக்கு நீதிமன்றம் வந்து மானிட்டர் த இன்வெஸ்டிகேஷன் மானிட்டர் பண்ணும் பொழுது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மேல ஸ்டிச்சஸ் பாஸ் பண்ணலாம், இந்த இன்வெஸ்டிகேஷனை இன்னொரு ஏஜென்சிக்கு திருப்பி கொடுத்துடலாம், அல்லது ரீஇன்வெஸ்டிகேஷன் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணலாம். அது மாதிரியான ஆபத்துகள்லாம் உண்டு. ஸோ அதனால போலீஸார் என்ன பண்ணும், இதை ரொம்ப ஸ்கிரிப்ட்லெஸ்ஸா ஃபாலோ ரூல்ஸை ரெக்கார்ட் பண்ணும். அது இந்த ஜட்மெண்ட் பகவந்த் சிங் ஜட்மெண்ட்ல சொன்ன மாதிரி இந்த விஷயம் நாளை ஞாபகம் வச்சுக்கணும். கேஸ் டைரி should be made with promptness, in sufficient detail, mentioning all significant facts in a careful chronological order and with complete objectivity. So இத fulfill பண்ற மாதிரி கேஸ் டைரி to be maintained. அடுத்தது இந்த மாதிரியான கேஸ் டைரியோட யூஸ் என்ன? இப்ப நம்ம கேட்டாங்க இல்லையா, கேள்வி கேட்டாங்க, சந்தேகம் கேட்டாங்க, இப்படி எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்குதான் இந்த கேஸ் டைரியை நம்ம சென்ஃபார் பண்ணோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அதுக்கான பதில் இந்த ஹபீப் முகமது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹைதராபாத் 1954 SCC பேஜ் 51. இந்த வழக்குல 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் இது. இந்த 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து சொல்றாங்க எதுக்காக இந்த டைரியை வந்து சென்ஃபார் பண்ணும், அதை கோர்ட் வந்து எதுக்காக உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. The only proper use he could make of these diaries was the one allowed by 170. During the trial, he could get assistance from them by suggesting means of further elucidating points which needed clearing up and which might be material for the purpose of doing justice between the state and the accused. So இதுல என்ன பண்ணலாம், கோர்ட் என்ன பண்ணலாம்னா அந்த கேஸ் டைரியை கையில வச்சுக்கிட்டு இப்ப வந்து ஐஓ சொல்ல மறந்துடுறாரு அப்படின்னா ஃபர்தரா அந்த பாயிண்ட்ஸ் எலிசிடேட் பண்றதுக்காக கோர்ட் கொஸ்டின்ஸ் கேட்போம் இல்லையா, 165ல எவிடன்ஸ் ஆக்ட்ல கோர்ட் கொஸ்டின்ஸ் கேட்போம் பாருங்க, அந்த மாதிரி கோர்ட் கொஸ்டின் கேட்பதற்காக இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. அடுத்தது ஷம்ஸ்குல் கன்வர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. ஷம்ஸ்குல் கன்வர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 1995 4 SCC 430. இதுல என்ன உபயோகங்கிறது சொல்றாங்க. The aid which the court can receive from the entries in such a diary usually is confined to utilizing the information given therein as a foundation for questions to be put to the witness, police, and the court may, if necessary, in its discretion, use the entries to contradict the police officer who made them. So இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா சிடியை கையில வச்சுக்கிட்டு கோர்ட் என்ன பண்ணலாம், இந்த ஃபேக்ட்ஸை வந்து எவிடன்ஸ் விடும் பொழுது இந்த சாட்சிகள்கிட்ட ரெலவென்ட் கொஸ்டின்ஸை கேட்கலாம். இது ஒரு விஷயம். இன்னொன்னு, சாட்சி வந்து இந்த சிடியில இருக்கக்கூடிய தகவல்களுக்கு முரணாக சாட்சியம் அளிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப கான்ட்ரடிக்ட் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இது சொல்றாங்க. அடுத்தது செக்ஷன் 145 of the Evidence Act provides for cross-examination of a witness as to the previous statements made by him in writing or reduced to writing, and if it is intended to contradict him by the writing, his sentence must be called to those parts of it which are to be used for the purpose of contradiction. So அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த கேஸ் டைரியை வந்து அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு போய் அவங்க அட்டெண்டன்ஸ்ல கொடுத்து இது மாதிரி பாருங்க, இந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்க கேஸ் டைரியில ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு முரணாக நீங்க சாட்சி அளிக்கிறீங்கன்னு சொல்லி கான்ட்ரடிக்ட் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்த இந்த கேஸ் டைரியை கோர்ட் உபயோகப்படுத்தக்கூடிய விதம். ரெண்டாவது, அதே கேஸ்ல ஷம்ஸ்குல் கன்வர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபிலேயே அக்யூஸ்ட் எப்போ உபயோகப்படுத்தலாங்கிறதையும் சொல்றாங்க. கம்மிங் டு தேர் யூஸ் பை அக்யூஸ்ட், subsection 3 clearly lays down that neither the accused nor his agents will be entitled to call for such diaries, nor he or they may be entitled to see them merely because they are referred to by the courts. இப்ப மேல நம்ம பார்த்த பாருங்க, கோர்ட் வந்து கேள்வி கேட்பதற்காக எலிசிடேட் பண்றதுக்காக கேஸ் டைரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அப்படி கேஸ் டைரி பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அக்யூஸ்ட் நானும் பார்க்கலான்னு கேட்க முடியுமானா கேட்க முடியாது, அவரோ அவருடைய கவுன்சிலோ கேட்க முடியாது. ஆனா எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, பட் in the case the police officer uses the entries to refresh his memory. இப்போ வந்து பாக்ஸ்ல இருக்கும்போது அவர் சிடி ஃபைல பார்த்து சொல்றாருன்னு வச்சுங்க, அவர் ரெஃப்ரெஷ் பண்றாரு அவருடைய மெமரியை, he is entitled to refresh his memory under section 157 evidence act. So அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்றாரு. அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணும்போது if the court uses them for the purpose of contradicting
such police officer and provision 161 or 145 as the case may be of the Evidence Act would apply. So அது அந்த செக்ஷன்லயே சொல்றாங்க 172 சப்கிளாஸ் 3லயே சொல்றாங்க. ஸோ அவர் ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்தினார்னா அப்பயும் அக்யூஸ்ட் வந்து பார்க்கலாம். கோர்ட் கான்ட்ரடிக்ட் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்தினாலும் பார்க்கலாம். அப்ப இந்த செக்ஷன் 161 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, adverse parties right as to the production, inspection and cross examination when the document is used to refresh the memory of the witness. ஒரு டாக்குமெண்ட் எடுத்து ஒரு விட்னஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்றாரு, அவருடைய மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டாருன்னா அப்ப 161 கீழே அட்வர்ஸ் பார்ட்டிக்கு வந்து அதை பார்க்கக்கூடிய அதிகாரம் வந்துருது. ஸோ அது மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவருடைய கேஸ் டைரி எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணாருன்னா ஸோ அப்ப டிஃபென்ஸ் வந்து நீங்க அந்த யூஸ் திஸ் ஃபார் ரெஃப்ரெஷிங் யுவர் மெமரி, ஸோ வி ஆர் என்டைட்டில்ட் டு சி கேஸ் டைரின்னு கேட்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபேக்ட் பொறுத்து கேட்கக்கூடிய அதிகாரம் வருது அப்படின்னு இந்த சம்சல் கன்வர் கேஸ்லயே சொல்றாங்க. person is not entitled to recover a police officer. இதுதான் நீங்க இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டோம் இல்லையா, அவர் வந்து கேஸ் டைரியை பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டாருன்னா ரெஃப்ரெஷ் பண்ண பிறகு நீங்க வந்து அக்யூஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்ல. இப்ப என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கிளவரான சீனியர் கவுன்சில் சார் என்ன பண்ணுவாங்க, சார் நீங்க சிடி ஃபைல வேணா பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அப்படி சொன்ன உடனே இவர் போலீஸ் வந்து அப்படி திறந்து பார்த்து சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, நீங்க இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க சிடி ஃபைல பார்த்து, ஸோ அதனால நான் வந்து உங்களை அதை சிடி ஃபைல நான் பாக்குறதுக்கு எனக்கு ரைட் வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது அப்படின்னு இந்த ஜட்மெண்ட்லயே சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அதுல சொல்றாங்க. சம்சல் கன்வர்ல என்ன சொல்றாங்கன்னா, the accused person is not entitled to require a police officer to refresh his memory during his examination in court by referring to the diary. ஸோ அவர் எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கும்போது அக்யூஸ்ட் வந்து அவருடைய கவுன்சில் வந்து சார் நீங்க வந்து உங்க மெமரி ரெஃப்ரெஷ் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல முடியாது. At the most, the accused can on a reasonable basis seek the court to look into the diary and do the needful within the limits of section 172 CRPC. அவர் மேக்ஸிமம் என்ன கேட்கலாம், நீங்க நான் பார்க்க முடியாதுங்க, நீங்க பார்க்கலாம், நீங்க பார்த்து ரெலவென்ட் கொஸ்டின்ஸ் நீங்க வந்து கேளுங்க, அவர் காமெண்ட் பண்ணுங்க. However, the court is not bound to compel the police witness to look at the diary in order to refresh his memory, nor the accused is entitled to insist that he so to do. கோர்ட்டுமே நீங்க கேஸ் டைரி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அவங்கள கம்பல் பண்ண முடியாது, அக்யூஸ்டும் கம்பல் பண்ண முடியாது. அவரா ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு உபயோகப்படுத்தினார்னா அப்ப டிஃபென்ஸ் வந்து அதை வாங்கி பார்த்து குறுக்கு விசாரணைக்கு உபயோகப்படுத்தலாம். அதர்வைஸ் அவங்க அக்யூஸ்டுக்கு அந்த ரைட் கிடையாது, கோர்ட்டுக்கே கிடையாது. கோர்ட் என்ன பண்ணலாம், அட் த மேக்ஸிமம் இட் கேன் யூஸ் ஃபார் கான்ட்ரடிக்ட், அந்த அதுல இருக்கக்கூடிய என்ட்ரி வச்சு கான்ட்ரடிக்ட் பண்ணலாமே தவிர இது பண்ண முடியாது. அடுத்தது இந்த என்ட்ரிஸோடைய ரெலவன்ஸ் என்ன, இந்த கேஸ் டைரியோடைய என்ட்ரிஸோட ரெலவன்ஸ் என்னங்கிறதும் அதே ஜட்மெண்ட்லயே சொல்றாங்க. It is well to settle that the entries of the police diary are neither substantive nor corroborating evidence and they cannot be used by or against any other witness than the police officer and can only be used to the limited extent indicated above. So இது substantive evidence கிடையாது, corroborating evidence கிடையாது, எந்த பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண முடியாது except for the purpose of contradicting the police officer. யாரு இந்த சிடி ஃபைல பாருங்க, போலீஸ் ஆபீசரோட எவிடன்ஸை கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த கேஸ் டைரியோட உபயோகம் இருக்கிறது, வேற எதற்காகவும் இந்த கேஸ் டைரியை உபயோகப்படுத்த முடியாது. இன்னொரு குயின் எம்ப்ரஸ் வெர்சஸ் மன்னு அப்படின்னு ஒரு வழக்கு, இது வந்து ஃபுல் பெஞ்ச் அலகாபாத் ஹைகோர்ட். அந்த ஹைகோர்ட்ல வந்து இந்த கேஸ் டைரியோட உபயோகம் என்ன அப்படின்னு சொல்றாங்க, அதையும் நம்ம பார்த்துருவோம். A properly kept special diary would afford such information and such information would enable the magistrate or judge to determine whether persons referred to in the special diary but not spent up as a witness by the police should be summoned to give evidence in the interest of the prosecution or the accused. It must be always remembered that it is the duty of the magistrate or of the judge before whom a criminal case is to ascertain if possible on which side the truth is and to decide accordingly. So இந்த மாதிரி இந்த அலகாபாத் ஹைகோர்ட்டோடைய குயின் எம்பரஸ் வெர்சஸ் மன்னு தீர்ப்பை வந்து தால் சிங் வெர்சஸ் கிங் எம்பரர் AR 1917 பிரிவி கவுன்சில் 25 அதுல அப்ரூவ் பண்றாங்க. இது என்னன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, கேஸ் டைரி பார்க்கலாம்னு சொன்ன பாருங்க, அந்த கேஸ் டைரியில பார்க்கும்போது நிறைய சாட்சிகள் விசாரிச்சிருக்காங்க. அந்த சாட்சிகள் எல்லாம் லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ்ல போட விட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ போலீசார் வந்து ஃபர்ஸ்ட் இது ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது they will file இது பண்ணுவாங்க,
லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் ஃபைல் பண்ணுவாங்க ஃபைனல் ரிப்போர்ட்டோட. அப்படி லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் ஃபைல் பண்ணும் பொழுது தே வில் ஒமிட் சம் ஆஃப் தி விட்னஸஸ். அந்த சம் ஆஃப் த விட்னஸஸை விசாரிச்சா நீதிமன்றத்துக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னா அப்ப இவங்க என்ன பண்ணலாம், அந்த சிடி ஃபைல பார்த்து அந்த ஒமிட்டட் விட்னஸை சம்மன் பண்ணலாம். ஸோ அதுக்கான அதிகாரமும் இந்த கேஸ் டைரி ரெஃபர் பண்றது மூலமாக கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வழக்குல, அந்த மண்ணு வழக்குல சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் பீகார் அண்ட் அனதர் வெர்சஸ் பிபி சர்மா ஐஏஎஸ் அண்ட் அனதர் 1992 சப்ளிமெண்டரி 1 SEC 222 அப்படிங்கிற வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, the only duty cast on the investigation is to maintain a diary of his investigation, which is known as case diary under section 172 of the code. The entries in the case diary are not evidence, nor can they be used by the accused or the court unless the case comes under section 172. The court is entitled for perusal to enable it to find out if the investigation has been conducted on the right lines. ஸோ ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பதற்காக கோர்ட் அதை வெரிஃபை பண்ணலாம். அதான் நான் முன்னே சொன்னேன், நீங்க 156(3) கோர்ட் கேன் மானிட்டர் தி இன்வெஸ்டிகேஷன். அப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்ல இருக்கும் பொழுது இவங்க சிடி ஃபைல வந்து கால் ஃபார் பண்ணி மானிட்டர் பண்ணலாம், ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம், பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ராப்பரா பண்றதுக்காக கொடுக்கலாம். So that appropriate directions if need be given, and may also provide material showing the necessity to summon witnesses not mentioned in the list supplied by the prosecution, or to bring on record other relevant material which in the opinion of the court will help it to arrive at a proper decision. So இந்த பர்பஸ்க்காக கேஸ் டைரியை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக கேஸ் டைரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் ஒர்க் டு பி டன் பை தி போலீஸ் ஆஃபீஸர். அவங்க ஒரு வழக்கினை உடனே இந்த கேஸ் டைரியை வந்து மெயின்டைன் பண்ணோம். அப்படி கேஸ் டைரியை மெயின்டைன் பண்ணும் பொழுது பார்ட் 1 பார்ட் 2 மெயின்டைன் பண்ணோம். பார்ட் 1ல வந்து இன்வெஸ்டிகேஷனோட டீடைல்ஸ் கொடுக்கணும், பார்ட் 2ல அவங்க ரெக்கார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கணும். இந்த பார்ட் 2 தான் பின்னாடி சப்சிக்வெண்டா 207 பேப்பர்ஸாக கோர்ட்டுக்கு வந்து சேரும். அந்த கோர்ட் மூலமாக அது அக்யூஸ்டுக்கு போய் சேரும். ஸோ அது பார்ட் 2ல இருக்கக்கூடிய விஷயம். பார்ட் 1 வந்து அக்யூஸ்ட் வந்து பார்க்க முடியாது. கோர்ட் கேன் சென்ட் ஃபார் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா போயிருக்கான்னு பார்க்கலாம். ரெண்டாவது சூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஏதாவது விட்னஸஸ் ஒமிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விட்னஸை சம்மன் பண்ணலாம். அந்த விட்னஸஸை வந்து போலீஸ் விட்னஸஸை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணலாம். மற்ற என்கொயரிக்கு எய்டாக உபயோகப்படுத்தலாம். இந்த பர்பஸ் ரெலவென்ட் கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு எய்டாக உபயோகப்படுத்தலாம். தீஸ் ஆர் ஆல் தி பர்பஸ் ஆஃப் தி கேஸ் டைரி. இந்த விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேஜிஸ்ட்ரேட்ஸ் கேன் கண்ட்ரோல் தி இன்வெஸ்டிகேஷன், மானிட்டர் பண்ண முடியும், ப்ராப்பரா மானிட்டர் பண்ண முடியும். இந்த இன்வெஸ்டிகேஷனை நல்லபடியாக பண்ண முடியும். அதுதான் இந்த கேஸ் டைரியோடைய மெயின் பர்பஸ். ஸோ அதை வந்து போலீஸார் வந்து நிச்சயமாக ரொம்ப ஸ்க்ரப்லெஸ்ஸா ஃபாலோ பண்ணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்க்ரப்லெஸ்ஸா ஃபாலோ பண்ணும். அப்பதான் வந்து ஒரு கிரிமினல் ட்ரையலோடைய கிரெடிபிலிட்டி இருக்கும். ஏன்னா டைம் மென்ஷன் பண்றதோடைய நோக்கம் என்னன்னா, அந்த பின்னாடி சப்சிக்வெண்டா என்ட்ரிஸ் போட்டு வந்து ஆன்டி டைம் பண்ணி சாட்சிகளுடைய வாக்குமூலங்கள் வரக்கூடாது, இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சேஃப்கார்டு வந்து நம்ம சிஆர்பிசியில கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ப்ரீசப்போசஸ் தி கண்டிஷன் தட் இட் மஸ்ட் பி a fair investigation.